ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kbartsandcreations. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சு எப்படி ஒரு டிசைனில் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம இந்த ஸ்டிச்சோட ஃபில்லிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இந்த மார்க்கிங் பென்சில் வச்சு தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு டெடி நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த டெடியில் தான் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நம்ம எப்போவுமே அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த அயன் நீடில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் அயன் நீடில் யூஸ் பண்ணுறது எப்போவுமே நமக்கு பெஸ்ட்டு. நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் எஸ்டர்டே வீடியோவில் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். அது நம்ம ஸ்டூடெண்ட் இசைவாணின்றவங்க ப்ராக்டிஸ் பண்ண ஒர்க் தான் அது. அந்த மாதிரி நம்ம கிளாஸ் பார்த்து நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் நம்ம கிளாஸ் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அதோட பிக்சர்ஸை என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்குக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸை எனக்கு அதில் ஷேர் பண்ணலாம். நான் இப்போது ஒயிட் கலர் த்ரெட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்பவும் போல் ஒரு பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் இப்போது ஒயிட் கலர் த்ரெட்டு குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. பட்டன் ஹோல் ஸ்டிச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இது ரேண்டமாக நம்ம எந்த சைடு நீடில் டர்ன் பண்ணாலும் நமக்கு ப்ராக்டிஸ் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த டெடியோட ஹெட் பார்ட்டுக்கு நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுக்குறோம். சேம் அதே மெத்தட் தான். ஸ்ட்ரெயிட் லைனில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான். ஈக்குவல் டிஸ்டன்ஸில் கேப் விட்டு இந்த ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ரொம்ப பெருசாக போட்டால் அந்த ரவுண்ட் ஷேப் மாதிரி நமக்கு வராது. அதனால் கொஞ்சம் பக்கத்தில் ஸ்டிச் பண்ணி இதே மாதிரி செஞ்சுட்டு வாங்க. நம்ம சேனலில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லா கிளாஸுமே நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம். ஃப்ரீ கிளாஸ் தான். போய் இதே மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் வேறு டிசைனில் கூட அப்ளை பண்ணலாம். எப்பவுமே நம்ம ஒரு ஸ்டிச் கற்றுக்கும் போது அதை ஒரு டிசைனில் அப்ளை பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும்போது நமக்கு நீடில் ரொட்டேஷன் ஃப்ரீயாக வரும். அதாவது நம்ம ஃப்யூச்சரில் ஒரு ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறோன்னா அந்த ப்ளவுஸில் ஒரு டிசைன் பண்ணும்போது நீடில் எந்த பக்கம் ரொட்டேட் பண்ணி ஸ்டிச் பண்ணாலும் நம்மளோட கை ஃப்ரீயாக மூவ் ஆகும். அதுக்காக தான் நம்ம எப்போவுமே வெறும் ஸ்ட்ரெயிட் லைன்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தால் நமக்கு ஒரு டிசைனில் அப்ளை பண்ணும்போது நீடில் ரொட்டேஷன் நமக்கு கிடைக்காது. அதுக்கு தான் ஸ்டார்டிங்லேயே நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லா டைரெக்ஷன்லேயும் நீடில் ரொட்டேட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். நான் இப்போது இந்த ஒயிட் கலர் த்ரெட் வச்சு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். அந்த ரவுண்ட் ஃபுல்லாக இப்போ முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் அதோட மவுத் கிட்ட அந்த ரவுண்ட் ஷேப் இருக்குல்ல, அங்கே அதையும் கீழே இருக்கிற பார்ட்டியும் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இதுக்கு நான் எல்லோ கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் சூஸ் பண்ணி நீங்கள் அதை ட்ரா பண்ணிவிட்டு அதில் நீங்கள் இந்த ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த ஸ்டிச் மட்டும் இல்லை, நம்ம கற்றுக்கிற எல்லா ஸ்டிச்சுமே இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள். நம்ம எடுக்கிறது ஃப்ரீ கிளாஸ் தான். இதுக்கும் சேம் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு ஸ்டிச் கற்றுக்கும் போது அந்த ஸ்டிச் மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்ட ஸ்டிச்சஸையும் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். பேக் ஸ்டிச்சு, இன்னர் ஸ்டிச்சு அந்த மாதிரிலாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் கூட இதில் யூஸ் பண்ணல நம்ம. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு எல்லா ஸ்டிச்சுமே ஈஸியாக வரும். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக பண்ணிட்டு வரேன் பாருங்கள். நம்ம மல்டி கலரில் கூட இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணலாம். இப்போ இதே மாதிரி கீழே இருக்கிற பார்ட்டுக்கும் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் வாங்க. இப்போ நம்ம முடிச்சாச்சு. நீங்கள் உங்களுக்கு அயன் நீடில் வரலன்னா துலிப் நீடில் கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் இப்போ இந்த டெடியோட ஐஸ்க்கும் நோஸ்க்கும் செயின் ஸ்டிச் தான் கொடுத்துருக்கேன். மவுத்துக்கும் சரி, அதோட லிப்க்கும் செயின் ஸ்டிச் தான் கொடுத்துருக்கேன். நார்மல் செயின் ஸ்டிச் தான். இப்போது இதோட ஹேண்ட்ஸ்க்கு நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கும் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுறோம். சேம் மெத்தடில் தான் பண்ண போகிறோம். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது மார்க்லாம் பண்ண தேவையில்லை.
அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் வந்து 2 லைன் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணியிருப்போம். இதுக்கு வந்து அப்படியே ரேண்டமாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டு போகலாம். நம்மளோட சாய்ஸ் தான். நம்ம ஸ்டிச் பண்ண நமக்கு அதோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து நமக்கே தெரியும். அதனால் ஈஸியாக தான் இருக்கும். இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம சில்க் த்ரெட் ஹேண்ட்லிங்கும் வந்து ஈஸியாக வரும் நமக்கு. நான் எப்போவுமே நம்ம ஒரு டிசைன் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு இந்த மாதிரி எல்லா ஸ்டிச்சஸும் வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு சில்க் த்ரெட் வந்து ரொம்பவே ஈஸியாக வரும் ஹேண்ட்லிங்க்கு. இதே மாதிரி செஞ்சுட்டு வாங்க. இப்போது நான் இதே மாதிரி வந்து சேம் கலர் த்ரெட் தான் வந்து அதோட காலுக்கும் வந்து நான் வந்து சேம் த்ரெட் தான் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா வேறு கலரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து ஒரு ஃப்ளவரில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்க சொல்லிவிட்டு. நம்ம எந்த சைடு வந்து நீடில் திருப்பினாலும் நமக்கு கை வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகணும். அதுக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்பவே ஃப்ரீயாக மூவ் ஆகும் கை. இப்போது நான் இதோட காதுக்கு வந்து நான் செயின் ஸ்டிச் தான் கொடுக்குறேன். நம்ம இதே வந்து நம்ம லாஸ்ட்டாக ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம ஃபில்லிங்ஸ்லாம் கற்றுக்கிட்டோன்னா இப்போ இந்த டெடியே வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணுற மாதிரி ஸ்டிச்சஸும் நம்ம பண்ணுவோம் ஃப்யூச்சரில். அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக பண்ணிட்டு வரேன்னா செயின் ஸ்டிச் வந்து எப்பவுமே குட்டி குட்டியாக போடுங்க. அப்போ தான் வந்து அதோட லுக் வந்து நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன் 2 காதுக்கும். நான் முடிச்சாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிவிட்டு. இதே மாதிரி நீங்களும் ஒரு டிசைனில் போட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள், வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.